அவ்வளோ நான் ஆரம்பத்துலேயே இருமுறையாக கேட்டுங்க. ஆமாம், எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. ஆமாங்க, இன்றைக்கி என்ன பார்க்கணும், நம்ம இதுதான் பார்க்கணும். ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நாளாக எனக்கு அப்படின்னு சொல்லலை. அப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், நேற்றுக்கும் ஹோம்ஒர்க்கு கிறிஸ்மஸ் எனக்கு ஹோம்ஒர்க் இல்லை. கிறிஸ்மஸ் அன்றைக்கி இது பண்ணணும் போட்டால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் நான் வெளில போனேன். அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ஃபீவரான்னு சொல்லிட்டு நான் வெளில போய் ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு மறந்து போயிட்டேன்னா ஆனால் பண்ணிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்டை நாளோடு போடணும் பார்த்தா அட்டை நாள் ஹோம்ஒர்க். இந்த லீவ் தான் எக்ஸாமில் வந்துச்சு தான், அந்த டைம்லேயும் ஹோம்ஒர்க்கு ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டுருங்க. அம்மாக்கிட்ட கேட்டால் நோ போய் வெளில போய் விளாட்றா சொல்லிட்டு விளாண்டாண்டேன். இந்த அம்மா கடைசியாக அப்படி நிற்கிறான். இன்றைக்கி எங்கள் அம்மாக்கிட்டே கேட்கவே வந்துட்டேன். சும்மா சொன்னேன், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சும்மா சொன்னேன் கேட்கலாம். ஆனால் கடைசியாக பண்ண சொன்னாங்க, நீ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கடைசியாக நெக்ஸ்ட்டு பண்ண சொன்னாங்க. ஆனால் இப்போ எது பண்ணால் ஒரே டைமாக என்ன ஆகும், ரெண்டுமே ஒரே டைமாக தானே ஆகும். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணாலும் ஒரே டைமாக தான் ஆகும். ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு வீடியோ எடுத்து பண்ணாலும் ஒரே சேமாக தான் இருக்கும். அதனாலே ஃபஸ்ட்டு இதே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு 41 தான் நம்ம ஃபஸ்ட் அந்த பாட்டில் எண்டு பண்ணோம். நெக்ஸ்ட்டு 41 ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, வாங்க போயிட்டு இருக்கலாம். நான் நிறைய பேர் இந்த பாக்ஸ் ஃபேக்ட்ரி பாஸுக்கு தான் ஆர்வமாக இருக்குன்னு நிறைய பேர் எனக்கே தெரியும். பாருங்க, பாம் ஆனால் அவன் பேர் என்னாரு, ஆட்டோ பாம்பு வச்சுக்கலாம் அவன் பேர். டைம் பாம்பே அவன் பேர் வச்சுக்குவான் போனேன். டைம் பாம் பேர் வச்சுருக்க. ஆமாம், அவன் பேர் டைம் பாம் பாக்ஸ். ஃபஸ்ட்டு நான் அவன் பேர் வச்சுருந்தேன், அதுதான் அவன் பேரே மாட்டு போயிட்டு இருக்கு. பாம் பாக்ஸ்னு வச்சுருந்தேன். இல்லை, யாருக்கும் பேர் வச்சுருந்தேன்னு அது இப்போ யோசிக்கணும். நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம் மிஸ். நாங்கள் அப்போ வரையும் இப்படி ஆகிட்டுன்னா நான் என்ன பண்ணுவேன். ஸ்டாரை கால் பண்ணுறேன். ஸ்டாரை கால் பண்ணுறேன்ல, நீங்கள் தேவையில்ல சொல்லிட்டு ஸ்டாரை கால் பண்ண இருக்காதுங்க. நான் சண்டே ஸ்டார் கலெக்ட் பண்ண கூட இருக்குவேன். ஏன்னா சண்டேஸ் நான் இந்த கேமே ஆல்ரெடி முடிச்சுட்டுனா டீமாக விளாட்றேன். இந்த கேமை டீமாக விளாண்டுக்கா விடான்ல, அதனால ஓகே. அதுக்கு என்ன ஸ்டார் கலெக்ட் பண்ணால் அதுக்கு என்ன நீங்கள் ஸ்டார் கலெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு போக முடியாது. நெக்ஸ்ட்டு டீமை எதுனா ஸ்டார் கலெக்ட் பண்ணல, நெக்ஸ்ட்டு அந்த எல்லா ஸ்டாரும் டீமை கலெக்ட் பண்ணிட்டு மாட்டேன் நெக்ஸ்ட் வேர்ல்டு போக முடியும். நான் சில இடத்துல ஸ்டார் கூட கலெக்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ல. ஆனால் இது முடிச்ச மாதிரியும் டவுட்டாக இருக்குது. லெவல் முடிச்சிட்டல, நீங்கள் தான் சொல்ல முடியும். 41 42வா? டவுட்டாக இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை அது வந்து நம்ம வண்டிக்கே ஓடணும், இது பண்ணிட்டு பண்ணணும். ஓகேயா? அதான் ஆனால் நம்ம எனக்கு லைட்டாக டவுட்டாக கூட இருக்குது. என்ன டவுட் தெரியுமா? என்ன டவுட்னா, நான் 40 லெவல் 40 முடிக்குமா இருக்கான்னு டவுட்டாக இருக்குது. அது கூட அது முடிக்குமா என்ன, நீங்கள் கமெண்டில் போங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மட்டும் நான் வந்து அப்போ மட்டும் நான் இந்த லெவல் ஸ்லிப் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு திரும்பி அந்த லெவலை மட்டும் தனியாக ஒரு ஷார்ட் போடுவேன். ஓகேயா? அந்த லெவலை மட்டும் ஷார்ட் போடுவேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாட்டேன் கமெண்ட் நான் என்ன பண்ணுவேன். நான் மட்டும் இப்போ ரொம்ப நாளாக வச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். இந்த பால் வேக மாட்டேன் லைட்டாக ஸ்லோவாக. அந்த பால் போடுக்குள்ளேயே டைம் பைசா டக்குனா வச்சுட்டு
ட்ர் இந்த இரும்பல் வர ஓகே. டமட்டிஸ் எப்படி டே ஓவர் 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 என்ன பண்ணுறேன் ரெடி சீஸ். இது இந்த பால் போட ஸ்பீட் கூட வர மாட்டேங்குது. எப்படி கலந்து சொல்லுவார் சீஸ் ஒர்க்கும் பட்டர் டே ப்ளீஸ் 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 ஒன்று நான் ஏன் வெயிட் பண்ணணும். அதை இங்கேருந்து ஜம்பே பண்ணி போயிடுவான்டா. ட்ருக்கு 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 ஹெல்ப் பண்ணுவடா யாரும். ஹெல்ப் மீ மாட்டிக்கிறேன்டா. அப்பா ஆச்சரியமாக இருக்கு இந்த விளம்பரம் வேறு காய்ச்சி இப்போ விளம்பரம் வச்சுனா அந்த மாதிரி விளம்பரமே எனக்கு பிடிக்காது. ஏன் சொல்கிறது தெரியுமா? ஏன்னா அந்த மாதிரி அந்த விளம்பரம் என்ன பண்ணிச்சுன்னா அந்த விளம்பரக்கு நம்ம அந்த விளம்பரம் டீமை இது பண்ண முடியாது. எனக்கு வந்து டீமை எக்ஸிட் பண்ண முடியாது. அந்த ஆடை விட்டு வெளியே போக முடியாது. அது விளாண்டு கூட வர முடியாது. டவுன்லோட் பண்ண மாட்டேதான். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கேம் விளாண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெளில போடுறது சிம்பிள் கூட்டா அப்பயும் வந்து கேம் கண்டினியூ இருக்காது. டீமே கேமுக்குள்ளே போய் என்னோடனா அதை வச்சு டீமை கடைசிண்டு பண்ணணும். ஆனால் கடுப்பாக அந்த மாதிரி கேமு பிடிக்காது எனக்கு. அந்த மாதிரி கேம் தான் இப்போ வந்துச்சு. நான் ஏன்டா அதை டவுன்லோட் பண்ணோம். இந்த மாதிரி கேம் ஒன்றும் பிடிக்காது. எனக்கு பிடிக்காத கேம்னா நான் ஏன்டா டவுன்லோட் பண்ணுவேன். அதுவே அது 5 வயசு விளையாடுருக்கேன். 5 வயசு பசங்க இருக்காங்களே அங்கே விளையாடுற கேமு 3 வயசு இருக்காங்களே அங்கே விளையாடுற கேம் அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சுருக்காங்க. நான் பிடிக்கும்டா. அதான்டா சொல்கிறேன்னா இந்த மாதிரி போனால் சுத்தமாக பிடிக்கல. அந்த மாதிரி ஏன் கொடுக்குறாங்க? அது கூப்பிட்டு அங்கேடா அங்கே கம்பெனியில் தான் லாஸ் ஆகும். கொடுக்கும்போது சொல்ல மாதிரி இங்கே நம்ம அந்த மாதிரி விளம்பரம் பண்ணலாம். வேறு மாதிரி விளம்பரம் ஆக்கலாம். நான் சொல்ல அந்த மாதிரி விளம்பரம் பிடிக்கும். பாட்டாவே பிடிக்காது. அந்த விளம்பரம் காலைல கூட இருந்துச்சு. போட்டோவில் மட்டும் போட்டுட்டே இருக்காங்க. டவுன்லோட் பண்ண கூட போட்டாங்க. இந்த குக்கு டிவி ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பு எங்கள் அம்மா டவுன்லோட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டீமு அடியே விளம்பரம் இருக்கு. எல்லாம் அநியமாக இல்லை தெரியுதா கைஸ்? ட்ரக்கு எப்படி போடலாம்?
எப்படியோ ஒரு நிமிஷம் முடிச்சிட்டேன் கைஸ். ஒரு நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் மேலே இருக்கும். இது பண்ண மட்டும் 1 மணி நேரமா? ஐயோ, இது பண்ணா 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு பண்ணேன். இல்லை மீனை போயிடுச்சு, கஷ்டப்பட்டு பண்ணேன் கைஸ். இதுதான் ரொம்ப ஹார்டான லெவல் எனக்கு ஹார்டு. உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது சுத்தமும் பிடிக்காத மாதிரி ஹார்டாக இருக்குடா. அந்த டைமில் ஓடணும். ஒன்று காசு கட்டணுமா, இல்லைன்னா ஒன்று விளம்பரம் பார்க்கணுமா. அதே பாட்டு விளம்பரமே பாட்டு போயிடும்டா, முடியல. கைஸ் எப்படி பண்ணிட்டேன் கைஸ், வந்துச்சா முடிச்சுட்டேன். எப்படி முடிச்சிட்டேன்? நீங்கள் எப்படி முடிச்சக்கா? நீங்கள் பார்க்கவே இல்லை, என் டைத்தை திரும்பி இது பண்ணிட்டேன். இப்போ ஒரு கண்ணை இப்போ பாருங்களேன். வாட் ஹேப்பன்டு? ஓகே சார், எப்படியும் நான் முடிச்சோன்னா முடிக்கலையா கேள்வி கேட்கக்கூடாது. நான் முடிக்கலை, முடிக்கணும். அப்போ ஏன்டா நெக்ஸ்ட் அதில் போட்டு இருக்குன்னா அந்த இது அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதனால தான் எனக்கு அது ஹார்டாக இருந்துச்சு. அந்த லெவலே எனக்கு ஹார்டாக இருந்தாலும் விட்டுறேன். நான் லெவலே ஹார்டாக இருந்தால் நானே நான் பண்ணுவேன். நீங்களும் உங்களுக்கு லெவல் ஹார்டாக இருந்தீங்கன்னா லெவலே விட்டுருப்பீங்களே. ஆனால் உனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் கேம் கம்ப்ளீட் பண்ணல, அதனால் வேறு உங்கள் வழி இருக்காது. டீமை விளாண்டுறதா தெரியணும். ஆனாம்மா எனக்கு ஹார்டாக நான் அண்டு மட்டும் பண்ணுவேன். நிறைய பேர் பண்ணலாம் யோசிச்சிங்க. ஆனால் உங்களால் முடியாது, என்னாலையும் முடியாது. இது தெரியும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் போய் நெக்ஸ்ட் இது மேலே இது கொஞ்சம் சில பேருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் பண்ணிட பாருங்க, என்ன பாட்டு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக லெவல்ட்டாக இருக்கக்கூட. ஐயப்போ அப்படின்றா ரைட்டுடா. ஆனால் விளாண்ட மாதிரி இருக்குது. நான் அந்த டைமில் விளாண்டுறது அழகு கிடையாது போல். அடி அச்சாச்சு அச்சாச்சு. ஒன்றால் முடியும் டோலா. ஒரு இதையே ஒரு டீமு ஒரே லெவல் டீம் விளையாடுறேன்னா அடிச்சிட்டோ. கருக்கூட டவுட்டாக இருக்குது. ஒரு டீமை நான் இந்த பாக்ஸ் பட்டி முடிச்சுட்டு டீம் விளையாடுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வணங்க போங்க. அப்படியா பாஸ் வெயிட் அடிச்சு. பாஸ் வெயிட்டு பாஸ் விளாடலாமா? அட்ரா பாஸு. இதோட அட்ரா. இது போனால் நான் நெக்ஸ்ட் இதை ஸ்பிளான் பண்ணுவேன். எந்த ட்ரெஸ் பிளான் தெரியாது. ஐயோ இது இல்லை மண்ணு வீடு. நெக்ஸ்ட் இது. ஐயோ வேலை ஏறக்கூடாது. ஸ்டருவணும். நெக்ஸ்ட் எது வருது அது மேலே நிற்கணும். நெக்ஸ்ட்டு மாடல நல்ல இடம் ஒன்று நிற்கணும். ஐயோ வந்துட்டோம்டா பாஸ். நெக்ஸ்ட் சீரியஸ் பண்ண வேண்டியப்போ வரவாங்க போங்களேன்.
இப்போ இங்கே தான் பாஸே அட்டாக் பண்ணுறாங்க. இது வரும்போது இப்படி பண்ணிடணும். பாஸ் அடிச்சிடுவாங்களே, எலும்பி வச்சுருவாங்க, அல்ல கோமாடுவான். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஆனால் கடைசியிலுமே அடிக்க முடியாது, இப்படி தான் அடிக்கணும், புரியுதா? ஆனால் நான் அவுட் ஆகிட்டேன். டீமை ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகே, விளம்பர பாட்டு டீமை ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் பாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்டு ஓகே வாங்க நம்ம பாட்டு முடிஞ்சிடும். டீமில் நம்ம டீமில் பார்க்கலாம், விளம்பரம் பார்க்க வேண்டியதான். ஓகே சரி, இதே எடுக்கலாம் வந்துட்டான் போடா. இப்போ இவன் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இதான் ஆனால் வந்துட்டு அவனே வரமாட்டான், நம்மளை பிடிக்க வருவான். நம்ம அப்படியே அவங்கள்ட்ட ஜம்ப் ஆகிடுவோமா, அதனால அவன் தெரியுமா வேகமாக வரும்போது இதாகும் போது அவனுக்கு தெரியுமா வச்சுருவான். நெக்ஸ்ட்டு திட்டு முடியாது சிட்டுறான்னு சொல்லிட்டு இவன் நினைக்குவான். அந்த மாதிரி தான் நம்ம நினைக்க முடியும், ஏன்னா இவன் அடிக்க முடியாது நம்மளா. ஏன்னா சைடில் பாருங்களேன் இதாக இருக்குது, எப்படியும் அடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ எல்லாம் கொலப்ஸ் ஆகலாம் வச்சுட்டான். நெக்ஸ்ட்டு எப்படி அந்த ஊரே காப்பாற்றிருந்தான்னு சொல்லிட்டு சைடில் பார்க்குறோம். பாட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளும் ஜாலியாக இருந்தோம். அப்புறம் இந்த பாக்ஸ் பேட்டரி இருக்குது, எல்லா பால்ஸ் எல்லாம் இந்த ஸ்கொயர் பால்ஸ் டீம்பே பால்ஸாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் ஜாலியாகிட்டாங்க. ஆனால் பாட்டா நெக்ஸ்ட் மூவி காப்பீட்டர் சொல்லிட்டு நம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு பாட்டா என்ன தெரியுமா, ஐயோ அந்த ஸ்டோரி மட்டும் காமிச்சிருந்தேன் கைஸ், ஸ்டோரி மட்டும் காமிச்சிருந்தேனுங்க. ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டோரி மட்டும் காமிச்சிருந்தேன் கைஸ், நீங்களும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அப்போ என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம அதை இப்போ பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டு ஒரு பாக்ஸு 3 போயிட்டான். நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயராக மாறிடுச்சு. 3 காப்புன்னு சொல்லிட்டு நம்ம கலெக்டில் இறங்கிட்டோம். ஓகே நம்ம மூன்ஸில் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் எப்படி இருக்க போகிறாங்க. 3 இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாட்டில் 3 பாட்டியை பார்க்கலாம். பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. பாய். ஓகே நான் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆனால் ரொம்ப லேட்டராக சொல்கிறேன், சாரி.